ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு காங்கேயம் பிரீட். நம்ம இன்றைக்கி பொள்ளாச்சி வந்திருக்கோம். மாடுகளுக்கான நாட்டு மாடுகள், காங்கேயம் நாட்டு இன மாடுகளுக்கான அழகு போட்டி. அந்த அழகு போட்டி பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். மணி இங்கே வந்து சேரும்போது 12:01 பக்கத்தில் ஆயிடுச்சு. பார்த்தீங்க அப்படின்னா மணி 11:57, இன்னும் 12 ஆகல. இங்கே பார்த்தீங்கன்னா அழகு போட்டியானது நடந்துகிட்ருக்குதுங்க. காங்கேயம் நாட்டு இன மாடுகளுக்கான அழகு போட்டிக்கு நம்ம வந்தாச்சுங்க. பார்த்திங்கன்னா இப்போ செவலையில் பல் போடாத காளைகளுக்கான அழகு போட்டியானது நடந்துகிட்ருக்கு. இப்போ பை அவர் கையில் கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு மாடு வின் பண்ணியிருக்கும் போல். அது போக பார்த்திங்கன்னா அங்கே ஒரு காளை போயிட்டுருக்கு. இதில் எது முதல் பரிசு என்ன ஏதுன்னு தெரில. அங்கே பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த காளை தான் வின்னிங். அது போக எங்கள் காளைகளுடைய தரம் என்ன அப்படின்றது பார்த்துட்ருக்காங்க. 3வது பரிசு எங்கள் கையில் வச்சிட்ருக்காங்க. இந்த காலை இருக்குல்லையே கொஞ்சம் நல்லா டாப் குவாலிட்டி மாதிரி தெரியுது. எதுக்கு முதல் ப்ரைஸ்னு தெரியல. காங்கேயம் நாட்டு இன மாடுகளில் காரி, காராம்பசு, கரம்பை, மயிலை முதற்கொண்டு எல்லா மாடுகளும் இந்த பக்கம் கட்டி வச்சுருக்காங்க. இதற்கான போட்டியில் முடிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. பக்கத்தில் போய் பார்க்கலாம். கரம்பை மாடுங்க. இங்கே ஒரு காரி, மூலனூர்காரர் வின் பண்ணியிருக்காருங்க. 122ஆம் டோக்கன். ஞாபகம் வச்சிருந்து எப்படியாச்சும் எடுக்கணும். நம்ம இந்த பக்கம் வந்துட்டு அங்கே பரிசு கொடுத்துட்டாங்க. செல்லக்கூடிய உரிமையாளர் டோக்கன் நம்பர் 122 ராஜா நடராஜ் கவுண்டர் ஃபார்ம்ஸ். இது பாருங்க, பசுமாடு கண்ணு மாடுங்க. கண்ணு மாடுகளும் அழகு போட்டிக்கு வந்திருக்கு. கிடாரி கன்றுகள் மாடுகளுக்கும் இங்க போட்டி நடந்துட்டு இருக்குது. 2வது பரிசு தாங்க மூலனூர்காரர் நடராஜ் அப்படின்றவர் வாங்கியிருக்காரு. 3ஆம் பரிசு யாருன்னு தெரியல. முதல் பரிசை பற்றி ஒன்றும் சொல்லல. சேலம் ராஜ் கவுண்டர். பல் போடாத செவலை காளைகளுக்கான போட்டியில் அது வின் பண்ணியிருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கரம்பை, என்ன சரியான காளைங்க அது. அழகிய கரம்பை, பெரிய உருவம் கொண்ட ஒரு காளைங்க. மயிலையில் கரம்பை காளை. காங்கேயத்துக்கே உண்டான ஒரு கலர்னா அது இதுதான். இதுவும் பரிசை தட்டி சென்ற ஒரு காளை. இதுதான் அநேகமாக செகண்டாக இருக்கும். ராஜ் கவுண்டரோட காளையாக இருக்கலாம். ஒருவேளை அவங்க வீடியோ பார்த்தாங்கன்னா இது ஃபஸ்ட்டாக செகண்டான்னு அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ பார்ப்போம். திருக்கொம்பு மாடு, மான்கொம்பு மாடு நிறையா வந்திருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேர் ப்ரீடு. இது ஒரு கரம்பக்காளைங்க. நிறைய காளைகள் கொண்டு நிறைய தண்ணியெல்லாம் காட்டிகிட்டு இருக்காங்க. மத்தியானம் மொட்டை வெயிலுங்க, சரியான வெயில். கண்ணபுரம் சந்தையிலலாம் எப்படி சமாளிக்க போகிறோம்னு தெரியல. அங்கோட ஏதோ குடிசை அதையும் போட்டு வச்சுருப்பாங்க. பார்ப்போம். இந்த மான்கொம்பு மாடு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒன்று இருக்கா, இங்கே ஒன்று இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மான்கொம்பு கூட சேர்ந்தது தான். இது 3. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற இந்த மயிலை. ஆக மொத்தம் இங்கே 4 மான்கொம்பு மாடுகள் இருக்குது. கண்ணு மாடுங்க.
கண்ணு கெடாரி, கண்ணு மயில கெடாரி. அழகிய ஒரு திருகு கொம்பு மான் கொம்பு மாடு. மயிலை கரம்பை. நம்ம ஏன் போட்டி கவர் பண்ணாமல் இங்கே கவர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னோம்னா, எப்படி போட்டியில் எத்தனையோ மாடுகள் காட்டினாலும் இந்த மாடுகளை நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்றனாலேயே நம்ம இந்த மாடுகளை கவர் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ஒரு காளை, இங்கே ஒரு மாடுங்க, காரிங்க, சரியான காரி மாடு, காரி நாட்டு மாடு. இது சரியான காரி காளை. கரம்பை. இந்த மாடு பார்த்தீங்கன்னா அண்ணா நம்ம ஊர் எதுன்னா பல்லடா அஜயண்ணன் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. ஆஹா, ஓகே ஓகே ஓகே. பல்லடத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. சூப்பரான ஒரு கரம்பை காளை. 4 பல்லு போட்டிருக்காம, 4 பல்லுக்கு மேலே இருக்கக்கூடிய செக்மெண்ட்டில் இந்த மாடு அழகு போட்டிக்கு போகும். அதே மாதிரி இங்கே ஒரு காளை வந்துருக்குது பாருங்க, இதுவும் காளை. ஜோடி காளைங்க. ஜோடி காளை கிடையாது, இது வேற, 2 வேறு வேறு மாதிரியானது. ஆனால் ஒருத்தரே கொண்டு வந்திருக்காங்க. பல்லடத்துலேருந்து அஜய் அப்படின்றவர் கொண்டு வந்திருக்காருங்க. இங்கே நிறைய செவலை மற்றும் மயிலை கட்டியிருக்காங்க. கரம்பு இப்போ தான் பார்த்தீங்கன்னா போகுது போட்டிக்கு. இப்போ தான் இறக்குறாங்க இவங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 செவலை 2 மயிலை விதமாக கட்டியிருக்காங்க. இதில் எல்லாமே கிடாரிகள் தான், எல்லாமே மாடுகள் தான், எதுவுமே காளை கிடையாது. இந்த எதுவும் கிடாரி தான் போல். ஆமாம், கிடாரி தாங்க, எல்லாம் கிடாரிகள் தான். மாடுகளுக்கு அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. காளைகளுக்கு சரியான காளைகள்ங்க 2ம். அது போக இங்கே ஒரு காளை இருக்குது, இது ரெடியாக இருக்கும் போல். இது பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சந்தனப்பிள்ளை. சந்தனப்பிள்ளையா என்னென்னு தெரில. இது பாருங்கள் மயில் எப்படி இருக்குது, இது லைட்டாக சந்தனம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கா, செவலை மாதிரி இருக்குது. ஆனால் அது செவலையும் கிடையாது, மயில டைப்பில் தான் இருக்குது. சரியான காளைங்க 2ம். வில்லங்கம் குரூப்ஸ்னு போட்டிருக்காங்க. 2023 2024 டைட்டில் வின்னர்னு ஓட்டிருக்கு. இதாக பாருங்கள் இந்த டிஷர்ட்டில். இங்கே கோயில் இருக்குது. இங்கே கோயிலில் கொண்டு வந்து பூசைகள்லாம் முடிச்சுட்டு மாடுகளை கொண்டு வந்து அப்படியே ரெடி பண்ணுறாங்க. இது பாருங்கள் கோப்பையெல்லாம் வச்சுருக்காங்க. இது போன வருஷம் இது வின் பண்ணணுதா இப்போ வின் பண்ணணுதான்னு தெரில. செவல மாடு பல் போடாது 2026 கால்நடை கண்காட்சி 2026ன்னு போட்டிருக்கு. செகண்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்குது. இதோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். 2மே இவங்களுதுங்க. காங்கேயமன மாடுகள் இனவருத்தி குழுமம் நடத்தின இந்த 2026 இப்போ நடந்த போட்டியில் ஃபஸ்ட்டு செகண்ட் அடிச்சிருக்காங்க. சாமி பூசாரி 100 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. இவங்க தான் பூசாரி. 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும்போது சுயம்பு லிங்கம், சுயம்பு வந்த சாமி, கருப்பு சாமி, ஆலமரத்து கருப்பராயன். பாலமரம், பாலமரத்து கருப்பராய. சரி சரி சரிங்க. ஆஹா எல்லா சாமியுமே இருக்குங்க. சரி சரிங்க.
அடிப்படைக்கு என்னென்ன யார் யாரெல்லாம் நண்பர்களோ அவங்களை போராட்டி நாங்கள் வச்சு படைய போவோம். சரி சரிங்க. செவ்வாய் வெள்ளி அமாவாசைக்கு சாமி. ஆஹா, செவ்வாய் வெள்ளி அமாவாசைக்கு மட்டும் இங்கே பூசைகள் நடக்கும். செவ்வாய் வெள்ளி அமாவாசை. சரிங்க. பூசையில் முடிச்சுட்டு இங்கே மாடுகள்லாம் வந்து அலங்காரம் பண்ணிகிட்ருக்கு. இங்கே ஒரு மயிலை கரம்பக்காலை பல்லு போடாதுன்னு நினைக்கிறேன். சரியான காலைங்க ரெண்டுமே. இது வின் பண்ணிட்டு வந்ததா இல்லை இனிமேல் தான் போகுதான்னு தெரில. அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதனால் இனிமேல் தான் போகுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அம்மா போட்டு அதையும் ரெடி பண்ணி வளர்த்தி வச்சுருக்காங்க. மாடு எப்படி வளர்த்தி வச்சுருக்காங்க பாருங்க, சும்மா. செவலையில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல திருகொம்புடைய மான் கொம்புடைய ஒரு மாடு. செவலைக்கான போட்டியெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்களதே பார்த்திங்கன்னா 2 கோப்பை வச்சுருக்காங்க. அது அவங்களுதான் அப்படின்னு தெரில கரெக்டாக. மாடுகள் பாருங்கள் எந்த அளவுக்கு நிறைய மாடுகள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. கண்ணெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதோட கண்ணாக இருக்கும் அல்லது இந்த செவலையுடைய கன்றாக இருக்கலாம். இங்கே பாருங்க மாடு குட்டையாக இருக்குது. இங்கே ஒரு காராம்பஸ்ஸு காளை, இல்லை காராம்பஸ்ஸு தான், கரம்பக்காலை. நம்ம இப்போ செட்டை தாண்டி வந்து காணொலி எடுத்துகிட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கிடாரி மாடுகள் நிறைய கட்டியிருக்காங்க. செவலை, காரி, மயிலைன்ட்டு அனைத்து மாடுகளும் மிக்ஸ் ஆகிட்டு கட்டி வச்சுருக்காங்க. எல்லாமே மாடுகள் தான். இங்கே பாருங்க பால் மயிலை, இதெல்லாம் ஒரு காரி, காராம்பஸ்ஸு காரி தான். அதுவாக பார்த்தீங்கன்னா இங்கே 2 குதிரை கட்டியிருக்காங்க பாருங்க. மாடுகள்லாம் குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. காளைகளை குளிப்பாட்டி அழகுபடுத்தி கூட்டிகிட்டு போவாங்க. அழகிய ஒரு மயிலைங்க. கொம்பு பாருங்க, அழகான வட்ட கொம்பு. பா ஜம்முன்னு இருக்குது பார்க்குறக்க. நேரு அப்படியே பார்த்துட்ருக்கு. நல்ல ஒரு பெருங்கூடுங்க. கூடு பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல ஒரு பெருங்கூடு. இங்கே ஒரு செவலை, அழகிய ஒரு செவலை. கொம்பே வேற லெவல் தான் நம்ம நாட்டு இன மாடுகளுக்கு. பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எத்தனை மாடுகள் கொண்டு வந்து கட்டியிருக்காங்க பாருங்களேன். இது பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் போல தெரியுது. ஒரு ஓனரே நிறைய கொண்டு வந்திருக்காரு. அழகிய ஒரு செவலை மாடு. அது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் 3 கரம்பை இருக்கு, கரம்பு காளைகள். செவலையில் மாடு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மாடுகள் தான்.
கரம்பக்காலை வருங்க எப்படி இருக்குன்ட்டு. சும்மா ஜம்முன்னு காங்கேயம் காளைனா சும்மா பண்ணுற மாதிரி அப்படி நிற்கிது. இங்கே ஒன்று வருங்க. இங்கே 3 கரம்பக்காலை கட்டியிருக்காங்க. 3 யாரோடதுன்னு தெரில. சூப்பராக இருக்குதுங்க. அழகிய கரம்பை காளைகள், காங்கேய இனக்காளைகள். இங்கேயும் ஒரு கரம்பையும் செவலையும் கட்டியிருக்காங்க. இந்த 3 கரம்பைகளுமே பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை கோயிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. வெள்ளை கோயிலில் தான் இருக்குது, நம்மளுக்கு தான் தெரில. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 2 பல் காளைகள். இது போக இன்னும் மாடுகள் அங்கே கட்டியிருக்காங்க. இவங்களோட மாடுகள் தாங்க. இந்த காலை 3வது பரிசுங்க. சூலூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. பல் போடாத காலையில் 3rd ப்ரைஸ் அடிச்சிருக்குது. சூலூர் மாடு, சூலூர் காளை. கரம்பக்காலை இங்கே 2 இருக்கு. இதுவும் நல்ல திமிழத்தமுடைய கரமைங்க. எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிற அளவுக்கு எல்லாம் சரியாக இருக்குதுங்க. அந்தளவுக்கு மிகப்பெரிய மாடுகள் இங்கே வந்திருக்கு. சத்தியமங்கலத்திலேருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய காளைகள்ங்க. பல்லு சேர்ந்துக்கிச்சாமா 2மே. நல்ல பெருங்கோட்டு காளைகள், காங்கேயம் கரம்பை காளைகள்ங்க. அது சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உள்ள கட்டியிருக்காங்க. செட்டுக்குள்ளே கட்டியிருக்காங்க. இவ்வளோ காங்கேயம் என்ன நம்ம மயிலை நாட்டு மாடுகள் மற்றும் செவலை காரின்ட்டு அனைத்துமே கட்டியிருக்காங்க. கன்றுகளில் இருந்து எல்லாமே இதுக்குள்ளே இருக்குதுங்க. கொம்பு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது அது கொம்பு பார்க்குறக்கு. மயிலை நாட்டு பல் போடாத மாடுகள். எந்த ஒரு மாடுங்கண்ணா அதெல்லாம்? அது எங்கேங்கண்ணா இருக்குது? பக்கத்துலேங்களா? பொள்ளாச்சி பக்கமாக? அது கோயம்புத்தூர் சைடுங்களா? காளைங்க, மயிலக்காலை, லாரி, செவலக்காலை. செவலையா மயிலையான்னு தெரில, வளர்ந்தாத்தான் தெரியும். இது எப்படிங்கண்ணா வருது? நம்மளதெல்லாங்களா? ஓகே. காரி மாடு, அதுவும் மயில மாடு. இது எல்லாமே மாடுகள் தான். காளைகள்லாம் தனியாக கட்டியிருக்காங்க. பெரிய அளவில் மாடுகள் கொண்டு வந்து கட்டியிருக்காங்க. இங்கே கொம்பு, அழகான கொம்பு. கன்று மாடுகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி கறவை மாடுகளும் அதிகமாக இருக்குது. இதோட கண் இங்கே கொண்டு இருக்குது பாருங்க, காலக்கண்ணு. இந்த மயிலையோட கண்ணு. இவங்களுடைய மாடுகளே கிடாரி கண்ணு 2 இங்கே கட்டியிருக்காங்க. வீடியோ எடுக்கிற போங்காடி பாருங்கள் எப்படி வந்து பார்க்குதுன்ட்டு. நிமிர்ந்த பார்வையுடைய ஒரு மயிலை கண்ணு. சூப்பராக இருக்குதுங்க அது. இங்கே இவங்க படுத்துக்கிட்டாங்க. இவர் தாங்க உரிமையாளர், பச்சை சட்டக்காரரு. நல்லா ஷோ குவாலிட்டி உள்ள மாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா,
அந்த ஷோ தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்க எத்தனை பேர் நின்று பார்த்துட்ருக்காங்கன்ட்டு. வெள்ளக்கோவில் மாடுகள், வெள்ளக்கோவில் காளைகள், செவலக்காளை, கரம்பக்காளைங்க, ரெண்டுமே நல்ல மிகப்பெரிய தமிழகத்துடைய காளைகள்லாம் சூப்பராக இருக்குது ரெண்டுமே. இது வந்தோடனே எடுத்துருக்க வேண்டியது, நம்ம வந்தோடனே லைவில் காமிச்சிருந்தோம். இப்போ தான் நம்ம கேமராவை எடுத்து ஷூட் பண்ணுறோம். கரம்பக்காளை ரெண்டுமே பார்த்திங்கன்னா கொம்பெல்லாம் இன்னும் சீவாமல் கொம்பு எப்படி இருக்கோ அதே மாதிரியே அப்படியே இருக்குது. கொம்பெல்லாம் பார்த்திங்கன்னா நிலத்துல முட்டி முட்டி தேஞ்சு போயிருக்குதுங்க. பக்கத்தில் போய் காட்டுற பாருங்க, கொம்பு பாருங்கள் எப்படி தேஞ்சு போயிருக்குன்ட்டு. இதோட கொம்பு அதே மாதிரி தான். குத்தி குத்தி அப்படியே மண்ணை எழுப்பி மூஞ்சி எல்லாம் மண். இங்க ஒரு கரம்பு போகுது பாருங்க. குளிப்பாட்டுறாங்க. காரி சாலை ஒன்று அப்படியே ஒன்று கண்டு அப்படியே நின்றுட்டுருக்குது பாருங்க. ஒரே மாதிரியான உடம்பு, கொம்புமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் போல். திரும்பிச்சுன்னா தெரியும் காரி, ஆனால் காரி திரும்ப இப்போ ஓரளவுக்கு தெரியுது. கருமைங்க, இதுவும் நல்லா பெருசாக ஒரு நைஸ் தோலுங்க. அது இதெல்லாம் நல்ல ரேட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். நல்ல நைஸ் தோல், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அப்படியே இருக்குது. பாட்ட போகிறாங்க இந்த கரும்பை. நல்லா செயினெல்லாம் போட்டு பயங்கர டெக்கரேஷனோடு நிற்கிதுங்க மயில மாடு. இங்கே ஒரு கரும்பு பாருங்க, சும்மா ஜம்முன்னு நிற்கிது. செவலை ரெடியாக இருக்குது, அதான் அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. போயிட்டு வந்துருச்சா, இனிமேல் தான் போகுமான்னு தெரில. மாடுகளை குளிப்பாட்டுறதுக்குள்ள டேங்கில் தண்ணி ஒன்று வந்து வச்சுருக்காங்க. நாளைக்கு குதிரைகளுக்கான அழகு போட்டி நடக்கும் போல். இந்தியன பிள்ளை கயிறு நல்லா நீளமாக விட்டு கட்டியிருக்காங்க. முற்றக்கு வந்துச்சுன்னா ஓட முடியாது, ஆனால் முட்டுமா அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமெல்லாம் வந்து இடிக்கிறக்கு வராது. வழக்கம் அந்த மாதிரி இருக்கு. சந்தன பிள்ளை எப்படி இருக்குது பாருங்க மாடு, சரியான உடம்பு. செவலக்கால நல்லா மேக்கப்லாம் முடிஞ்சு ரெடியாக நிற்கிறார் தலைவர். ஃபுல் மேக்கப்போட இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு பாருங்க. ஃபுல்லாக மேக்கப் போட்டு தலைவர் ரெடி பண்ணி நிறுத்திட்டாங்க. இனி போட்டியில் கலந்துக்கிறது ஒன்று தான் பாக்கி. அழகிய ஒரு கரம்பை ஃபுல் மேக்கப் போட்டு நிற்கிறார். இங்கே 2 கரம்பு நிற்கிதுங்க, ஒரு மயில ஒரு காரி, எல்லாமே நிமிர்ந்த லுக்கு தாங்க. சந்தன பிள்ளை, இவனை ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கலாம். கரம்பை கரம்பு நிறைய வந்திருக்கு. செவலை ரெடியாக இருக்குது. இந்த ஒரு கரம்பு நல்ல பயங்கர கரம்பைங்க. அது ஒயிட் லைட்டாக தான் இருக்குது கரம்பையில். இது புறையத்தமுடைய ஒரு செவலக்கால.
ரெடியாக இருக்குது. முன்னாடி போய் எடுக்கிறதுக்கு வழி இல்லை, ஏன்னா முன்னாடி இந்த 2 மாடுகள் காளைகள் கட்டியிருக்கு. இங்கே பாருங்க எப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன்ட்டு. கரம்பை இங்கே ஒரு மயிலை இருக்குது, மயிலை கெடாரி செவலை 2 கரம்பை கொண்டு வந்திருக்காங்க. அதுபோக இதுக்கு நடுவில் ஒரு மயிலை மாடு ஒன்று இருக்குதுங்க. இங்கே ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது, இந்த மாட்டோட கண்ணாக இருக்கலாம், அல்லது இந்த மாட்டோடைய கன்றாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கைப்பழக்கமுடைய ஒரு மயிலை மாடுங்க. நம்ம போனவங்க அப்படியே நம்ம பக்கத்தில் வருது. வா, சொரிஞ்சிட்டோம்னு வச்சுங்க அப்படியே நின்றுக்கும். அந்தளவுக்கு நல்ல பழக்கமுடைய மாடு. காரி இது பல் போடாத மாடாக இருக்கும்னு நினைக்கிற, பல் போடாத காளையாக இருக்கும். போட்டியில் கலந்துட்டு வந்துருச்சு, டோக்கன் கட்டியிருக்காங்க வருங்க. அழகிய ஒரு காரி. இது போக இங்கே வந்து ஒரு மயிலை நிற்கிதுங்க, மயிலை மாடு கரம்பக்காலை வருங்க. சும்மா காங்கேயம் எனக்கு மயிலக்காலையில் கரம்பை. சரியான லுக்கு, சரியான போஸ், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு போஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது அதிசயம்தான். நல்ல சைடு போஸில் ஜம்முன்னு போஸ் கொடுத்துட்ருக்கார் தலைவர். ஓகே, நம்ம 2-4-5 ஸ்டில் எடுத்துட்டோம். சூப்பர் போஸ்ஸு. நீ இந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்றது டவுட்டு தான். போஸ் பாருங்க, செம்மையாக கொடுக்குறாய்யா கரம்பை. அதுக்கு இந்த பக்கம் இன்னொரு கரம்பு இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் செவலை மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. அது வெயிட்டு நல்லா சரியான வெயிட்டு. இது பார்த்திங்கன்னா வெயிட்டையெல்லாம் அசால்ட்டாக தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு வெயிட் கொஞ்சம் தொங்குன மாதிரி இருக்குதுன்னு வைங்களேன். அந்த மாட்டை போய் பார்ப்போம். இது மயிலை மாடு பாருங்கள். நம்ம ரொம்ப நேரம் நின்று பேசிகிட்டு இருக்குங்காட்டி நிமிர்ந்து பார்க்குது, நம்மளை பார்த்துட்ருக்கு. இந்த மாடும் பாருங்கள். இந்த மாடு அப்படியே அசால்ட்டாக வெயிட்டு தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இது வெயிட் ஃபுல்லாக அப்படியே கீழே இறங்குற மாதிரி இருக்குது. கால் நீளம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது. ஆனால் பார்த்திங்கன்னா 2 ஈவனான இது தான். இது நல்ல நிமிர்ந்த முகமுடைய ஒரு மயிலக்கரம்பை. இது பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்குது உடம்பு. கொஞ்சம் விரிகொம்பு, இதுக்கு விரிகொம்பு இல்லை, கரெக்டான கொம்பு. விரிகொம்பும் சூப்பராக இருக்குது, அந்த கொம்பும் நல்லாயிருக்கு. 2மே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சிடலைங்கிற லெவலில் இருக்குதுங்க. 2 கரம்பையுமே சூப்பராக இருக்குதுங்க மாடுகள். நல்ல வேளை நம்ம மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துட்டோம். அழகிய காரி, கரம்பை, மயிலை 4 மாடுகள் இங்கே கட்டியிருக்காங்க. ஒரு கரம்பையை குளிப்பாட்டி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த கோயிலில் தான் நம்ம அப்படியே வீடியோ எடுத்தோம். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் தான் கொண்டு வந்து மாடுகளை எல்லாம் இறக்கி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. போட்டி நடக்கக்கூடிய இடம் இது. நம்ம இதுக்குள்ளே போய் தான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த 2 கரம்பை, சந்தனப்பிள்ளை, மொத்தமாக 4 கரம்பை இருக்குதுங்க. இதுக்குள்ளே 4 கரம்பை, ஒரு சந்தனப்பிள்ளை, 2 செவலை. செவலையில் ஒரு செவலை காளை, ஒரு செவலை மாடு. எல்லாமே இங்கே தான் கட்டியிருக்காங்க, இந்த மரத்துக்கடியில். காரியா காரங்காலையான்னு தெரில, சரியான காலை. இங்கே ஒரு சந்தனப்பிள்ளை கட்டி இருக்குதுங்க. சந்தனப்பிள்ளை செவலையா இல்லை, மயிலையில் சந்தனம் மிக்ஸ் ஆன மாதிரி தாங்க இருக்குது, செவலை மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. இங்கே ஒரு காரிக்காலை. எஸ்கே ரோலக்ஸ், எஸ்கே திருமன்,
ரோலக்ஸு விரும்புன்னு 2 காளைகள் பக்கத்தில் கட்டியிருக்காங்க. தப்பக்கொட்டை பிளேஸ், தப்பக்கொட்டையிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க 2. சொல்கிற வேலையை மட்டும் செய். கரம்பு பாருங்க வரிசையில் கட்டியிருக்கு. அது லாஸ்ட்டாக நிற்கிற தோல் நைஸுள்ள கரம்பிங்க. இதெல்லாம் லைட்டாக இது அம்மா போட்டிருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா காப்பாற்றி வளர்த்தி பெரிய அளவில் கொண்டு வராங்க. அதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டியை. அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துட மாட்டாங்க நாட்டு மாடு வளர்த்துறவங்க. அந்த வகையில் வந்திருக்கக்கூடிய மாடுகள். ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் தான் பரிசுகளே போய் சேரணும், காப்பாற்றி வளர்த்திருக்காங்களே. அதனால மயில மாடு கொண்டு வராங்க பாருங்க. 2 பல் டு 4 பல் இருக்கக்கூடிய மாடுகள். அப்படியே வந்து இங்கே ரைட்டில் லெஃப்ட் போனாங்க, லெஃப்ட் ரைட்டில் அவ்வளோதான். சமத்தூர் குரியண்ணா அவர்களை விழா மேடைக்கு வருக என வரவேற்கிறோம். சிறப்பு விருந்தினரால் அழைத்துக் கொண்டு அழைப்பு ஏற்று வருகை வந்துள்ள சமத்தூர் குரியண்ணா First prize. அடுத்த மாட்டுங்க ஐயனோட மாடு செகண்ட் பிரைஸ். முடக்கரைச்சியிலிருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய மாடு 3rd பிரைஸ். வடசித்தூர்காரோடையது 4th பிரைஸ். ஃபோர்த் பிரைஸுங்க அவரு. ஐந்தாவது பரிசு. எல்லோருக்குமே பரிசு இருக்கும் போல் 5வது பரிசு வரைக்கும் கொடுக்குறாங்க. இன்னும் 6-7 இருக்கு. குணசேகர் நாட்டுக்கல் பாளையம்னாங்க. 7வது பரிசு தான் இந்த பொண்ணுக்கு. கலைவாணி வடசித்தூர். தளவுமலை லாஸ்ட் 8 பரிசு மொத்தம். இங்க பாருங்க மாடு கூட எவ்வளவு க்ளோஸா இருக்கிறாங்க அப்படின்ட்டு.
அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. வணக்கம். நம்ம பேருங்கண்ணா? எங்கள் பேர் ராஜாங்க. நாங்கள் மூலூர் பக்கம் புஞ்சத்தலையூர் கிராமத்துலேருந்து வந்திருக்கிறோங்க. சரிங்க. பொள்ளாச்சியில் முதல்ல ஒரு 4-5 வருஷம் நடந்ததுங்க. அப்போ நடுவில் இதாகிடுச்சுங்க. சரிங்க. இப்போ நம்ம நாட்டு மாடு ஆர்வலர்களாக சேர்ந்துங்க பொள்ளாச்சி நாட்டு மாடு வளர்ப்பு சங்கத்துலேருந்து நல்லா சிறப்பாக பண்ணிக்கிறாங்க. சரி. நாங்கள் ஊர்லேருந்து ஒரு 6 காளை கொண்டாந்துருக்குறோங்க. 6 காளைகள் கொண்டு வந்து. ஆமாங்க. சரி. இப்போ 6 காளைகள் இப்போ என்னென்ன நிலவரப்படி கொண்டு வந்துருக்கீங்கன்னா? அண்ணா மயிலில் 2 பல் 4 பல் கேட்டகரியில் மயில காளைங்க. சரிங்க. அப்புறம் பல் போடாத மயில காளைங்க. சரிங்க. காராம்பஸ் காளைங்க பல் போடாதுங்க. செவலையில் பல் போடாத செவலைக்காலையில் 3 காலை கொண்டாந்துருக்குறேங்கண்ணா. மொத்தம் 6 கன்று கொண்டாந்துங்க. பல் போடாத செவலையில் முதல் 2 பரிசு நம்மளுக்கு வாங்கியிருக்குங்க. ஆமாங்க. பல் போடாத காராம்பஸ் காலையில் இது முதல் பரிசுங்க இந்த காலைங்க. ஆமாங்க. இனி இதுக்கு வந்து 2 பல் 4 பல் இனிமேல் தான் நடக்க போகுதுங்க உள்ளீங்க. ஆமாங்கண்ணா. ஐயா வணக்கங்க. வணக்கங்க. ஐயா நம்ம பேருங்கய்யா? நடராஜுங்க, புஞ்சத்தலையூருங்க. சரிங்க. நாங்கள் இன்றைக்கி பொள்ளாச்சியில் வந்து கால்நடை கண்காட்சிக்கு இனவர்த்தி காளைக்காக நடத்துகிறாங்க. அதுக்காக ஆர்வலர்களாக நடத்துறதுக்காக நாங்கள் அங்கேருந்து காரி செவலை மயிலை 6 காளைகள் ஏற்றிட்டு வந்திருக்கிறோங்க. எல்லா காளைகளுக்கும் நாங்கள் சிறப்பு பரிசுகள் கொடுத்து எல்லாரும் மக்களில் வந்து விருப்பமான அளவுக்கு நடத்தி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பாராட்டுகள் தெரிவிக்கிறேன். நம்ம இது ஃபர்ஸ்ட் டைம்ங்கய்யா, இதுக்கு முன்னாடி வேறு எந்தெந்த போட்டிகளில் நாங்கள் எல்லா ஷோலையும் எங்கள் காளை மாடுகள் கலந்து கொள்ளும். ஆனால் இன்றைய ஷோவிற்கு மாடு மட்டும் கொண்டு வரலை, காளையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். சரி சரி. நம்மகிட்ட மொத்தமாக எத்தனை மாடுகள் இருக்கு? மாடுகள் வந்து 10 இருக்குது, காளைகள் வந்து 6 இருக்குதுங்க. சரிங்க. நம்ம ஃபார்மில் எனி டைம் மாடுகள் இருக்கும். எனி டைமில் ஃபார்முகள் காளைகள் இருக்கும், மாடுகளும் இருக்கும். சரிங்க. நம்ம வளர்த்துறது மட்டும்தான் பண்ணுதாங்கய்யா, சேல்ஸும் இருக்குங்களா? வளர்த்துறோம். சரி. தேவைய அளவுக்கு வச்சுக்கிட்டு தேவையில்லாதவர்கள் யார் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு கேட்குறவங்களுக்கு மாடுகளையும் காளைகளையும் கொடுக்குறோம். சரிங்க. சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. ரைட். ஆனால் நம்மகிட்ட மாடுகள்லாம் வந்து இப்போ வண்டி பழக்கம், இந்த ஏர் பழக்கமெல்லாம் உடைய மாடுகள் அப்படின்னா நம்ம எதாவது சொல்லலாம், நிறையான மாடுகள் இருக்குதுங்களா? ஆனால் எல்லாமே இருக்குங்கண்ணா. நாங்கள் காலை பல் போட வண்டி வளர்க்குற கண்டிஷன் மாடு தாண்டுற கண்டிஷன் வந்துட்டாவே நாங்கள் வண்டியில் பழக்கிடுவோங்க. அப்போ தான் அந்த குறும்பு இல்லாமல் இருக்குங்க. அப்புறம் வண்டியிலே ஓட்டுவோங்க. நாங்கள் மாடு இனவர்த்தி செய்கிறோங்க ஊர்லிங்க. அதுலேருந்து எல்லா பக்கத்தும் மாடு கொண்டு வருவாங்க, நம்ம மாடு காலை சேர்த்துருக்குங்க. அப்போ நல்ல கன்று பிறக்க வைக்கிறதுனால ஓரளவுக்கு எல்லா பக்கத்தும் மாடு கொண்டு வராங்கண்ணா. ஆமாண்ணா. இருக்குங்கண்ணா. நல்ல மாடுகள் பொட்டை மாடு நிறைய வச்சுருக்குறேங்க. அது இல்லாமல் காலையும் வச்சுருக்குறேங்க. ஓரளவு கன்று நல்ல கண்ணை எடுத்து நல்ல பால் வர்ற மாட்டுங்கனோட காலக்கணத்தை எடுத்து இனவர்த்திக்கு நாங்கள் வச்சுருப்போங்க. ஆமாங்க. அதனால நாளைக்கு அடுத்து இதில் பிறக்கிற கிடாரி கண்ணுகளுங்க பால் அதிகமாக வருங்க. நம்ம வெறும் அளவு மட்டும் பார்த்து வளர்த்த மாட்டோங்க, அந்த லைனேஜ் பார்த்து தான் கண்ணு எடுப்புங்க. ஆமாங்க. இனி வந்து போட்டியில் கலந்துக்கூடிய மாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் ஏதாச்சும் இருக்காங்க? இந்த ஒரு காலை மட்டும், இந்த காலை மட்டும் இன்னும் உள்ளே போகாமல் இருக்குங்க. இந்த ஒரு காலை மட்டும் இன்னும் அப்படியே இருக்கு. ஆமாங்க. ஆமாங்க. 2 பல் 4 பல் நீ அடுத்து உள்ளே போகுதுங்க. சரி சரி சரி. நம்ம கொண்டு வந்து எல்லா மாடுகளும் பரிசுகள் எல்லா மாடுகளும் பரிசு வாங்கி எல்லாமே வாங்கிடுச்சுங்க. இனி அடுத்தது இன்னும் இதுக்கு நடக்கலைங்க, போட்டி நடக்காமல் இருக்குங்க. சரி சரி. இது ஒன்று மட்டும் வெயிட்டிங்கில் இருக்கு. ஆமாங்க. 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 இதை தவிர வேற ஏதாச்சும் போட்டிகள் இப்போ சமீபத்தில் நடக்க இருக்காங்கன்னா எப்படிங்க? ஆனால் இப்போ நீ ரீசெண்டாக அடுத்து எலெக்ஷன் வரனால நீ அடுத்து நடத்துறாங்களான்னு தெரியலைங்க. தொடர்ந்து இந்த வருஷம் ஒரு ஈரோட்டில் வெள்ளை கோயில்லைங்க ஒரு 2-3 மக்கள் நடத்துனாங்க. எல்லாமே முடிஞ்சதுங்க. நீ எலெக்ஷன் முடிஞ்சா அடுத்து நடத்துவான்னு நினைக்கிறேங்கண்ணா. ஆமாங்க. கண்ணபுரம் மாட்டு சந்தைக்கு இந்த மாதிரி வருங்க. மாடு காளை எல்லாமே கொண்டு வருவாங்க. ஆமாம். நமக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிற காலையெல்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்க, சேல்ஸும் பண்ணுவாங்க. ஆமாங்க. கண்டிப்பாக வருவாங்க, வருஷம் வருவாங்க. நன்றிங்கண்ணா. நன்றிங்கண்ணா. நன்றி. வணக்கம். நன்றிங்க. வணக்கம். அதுக்கு ஷிஃப்ட் கொடுக்குறாங்க. சேர முடியாத ஓகே கைஸ், நம்ம மீண்டும் நம்ம அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இளங்கோ, காங்கேயம் பிரீட். நன்றி, வணக்கம் மக்களே.